ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் யூஸ் பண்ணி சூப்பரான அண்ட் டேஸ்டியான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூமில் எவ்வளவோ வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம், ஆனால் மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரை பண்ணோன்னா அதை அடிச்சுக்க வேறு எந்த டிஷ்ஷுமே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் அது. ஸோ எப்படி செய்யலாங்கிறத வீடியோட எண்ட் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போது நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு மசாலா பொருட்களான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம். இதில் இந்த ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆன டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வேண்டாம்னா நீங்கள் மைல்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லாவே ஆயிலில் வதக்கி கொடுத்துடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகிட்டு வரும். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டொமேட்டோஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். டொமேட்டோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கீங்கன்னா குயிக்காகவே வதங்கிடும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தழை அண்ட் புதினா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு காரம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அண்ட் சால்ட், மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் நம்ம தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் டார்க் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணோம்னா குயிக்காகவே வாட்டர் விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறோம். இந்த சில்லி பவுடருடைய ரா ஸ்மெல் எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம இங்கே மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காகவே எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துடும். ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வாட்டர் இல்லை கோகோனட் மில்க் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம இந்த பிரியாணிக்கு 2 கிளாஸ் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்திருக்கோம். 2 கிளாஸ் ரைஸ்க்கு நம்ம பாதிக்கு பாதி கோகோனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 கிளாஸ் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க. தயிர் ஆட் பண்ணாதவங்க இந்த மாதிரி கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுமோ அதுக்கு பாதி நீங்கள் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மீதம் இருக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாட்டர் அண்ட் கோகோனட் மில்க் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்லையே ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் அண்ட் ஸ்பைசினஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தேவையாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுவும் நம்ம குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அந்த ரைஸ் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி அரிசி அப்படின்னா குயிக்காகவே வாட்டர் சக் பண்ணிவிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம தம் பண்ணிக்கலாம். தம் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் தனியாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம செய்ய போகிற மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படிங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை தழை இது 3மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இந்த பெப்பர் ஃப்ரைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆப்ஷனல் தான். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்லி பெப்பர் அண்ட் க்ரீன் சில்லி மட்டும் போட்டு செஞ்சீங்கனாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு எக்ஸ்ட்ரா எந்த வாட்டர்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிவிடுவோம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதங்கி வரும்பொழுது நீங்களே செக் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டர் வந்துச்சு பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டர்லேயே இந்த மஷ்ரூம் பாயில் ஆகிடும். நல்லா லிட் போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். குயிக்காகவே நமக்கு மஷ்ரூம் பாயில் ஆகிடும். ஃபைனலாக நம்ம பெப்பர் இறக்கும் பொழுது மட்டும் போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் போட்டுறாதீங்க. கடைசியாக நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஸோ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுதே தெரியுது, நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி கரெக்டாக விட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். கலரும் கரெக்டான அளவு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி அண்ட் பெப்பர் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு காம்பினேஷனாக ரைத்தா அண்ட் பெப்பர் ஃப்ரை வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக நம்மளுடைய பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயாச்சு. வாட்டர் எல்லாமே சுண்டி வந்துருச்சு பார்த்திங்க இல்லையா? இந்த மாதிரி வாட்டர் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல? இது அப்படியே நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.